இந்த பயவுல காலையிலே ஸ்கூலுக்கு அடிச்சு பத்தினாதான் வீட்டு வேலையே ஓடுது. ஏமா தாய் சாப்பிட்டாளா? ஆமாமா, எலி கொச்ச மாதிரி ஒரு இட்லி வாங்கி திட்டு போனா. ஏமா அந்த பிள்ளை கொஞ்சம் நல்ல பொருள் கொடுங்கம்மா. எல்லாம் திங்கவே மாட்டேங்கால. ரெண்டு விரை வெட்டி போடுங்களே. ஏமா நான் சாயங்காலம் வெட்டிட்டு வரேன். நீ தினமும் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு நாள் ஒரு விரை வெட்டி தர மாட்டேக்க. ஓ ஸ்டவ் என்ன வாங்கிடுவோமா? இல்ல ஸ்டவ்னு போய் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இல்ல அந்த வயலுக்கு ஒத்திக்க கொடுத்துருந்தோம்ல, அவரு தினமும் பஞ்சரிக்காரு, வயல திருப்ப சொல்லுதாரு. இல்ல ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களே, இல்லைன்னா மறுபடியும் 5 வருஷத்துக்கு அவனுக்கு வேணுமா. நம்ம பயிர் வச்சா நம்ம வீட்டு செலவுக்கு நல்லா ஓடும். நீங்க படிக்கிறதுக்கு காலேஜ் எல்லாம் போனனால பார்க்க முடியலன்னு தூக்கி கொடுத்தேன். இப்ப அவன் என்னன்னா பணத்தை கொடுங்க, இல்லைன்னா மறுபடியும் 5 வருஷத்துக்கு எழுதி கொடுங்க. அவன்கிட்ட கொடுத்து நம்ம தெருல தான் நிக்கணும். 1 லட்சம் ரூபா தானே? ஆமா, 1 லட்சம் ரூபா வேணும்னு பஞ்சரிக்காம பத்துக்காம அவளுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கானா. இல்லைன்னா எனக்கே வித்துருங்க, இல்லைன்னா மறுபடியும் எனக்கு 5 வருஷத்துக்கு எழுதி கொடுங்க. நான் வேற யாருக்காவது ஒத்திக்கி கொடுத்து பணத்தை வாங்கிக்கிடுதேங்க. இல்லம்மா, நமக்கே பணம் தேவைப்படுது, வயக்காடு திருப்பிடுங்க. திருப்பலாம்ல, 1 லட்சம் ரூபாய்க்கு எங்க போவ? சீட்டும் போடல, ஒன்றும் போடல. நீங்க வாங்கின சாமலாம் இவ்வளோ நாளும் கடனு ஓடிட்டு, படிக்க வைக்கிறதுக்கு அதுக்குன்னு ஓடிட்டு, இது என்ன பண்ணன்னு தெரியல. 1 லட்சம் ரூபாய் எங்கேருந்து எடுக்கன்னு தெரியல. சரிம்மா, நான் ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்க. நானும் பார்க்கேம்மா. அப்புறம் ஊதிய சொல்லிருங்க, அதெல்லாம் தர முடியாது, நாங்க பயிர் வைக்க போறோம்னு சொல்லுங்க. நான் ஏதாவது பணத்தை ஏற்பாடு பண்றேன். சரிங்கய்யா, எல்லாம் கஞ்சி ஊத்தட்டுமா? சரிம்மா, எனக்கு சோறு தாங்க. இரு, ஏச பருப்பு தான் வச்சேன், ஊற்றி ஒரு முட்டை போச்சு தானே, சாப்பிட்டு போ. சரிம்மா. ஏ சின்னவனே, பிறந்து வேற வெட்டி போட்டுரு. சரிம்மா. ஏல சின்னவனே. என்னம்மா? இதை எடுத்துட்டு போ சொல்லு. என்னம்மா? இல்ல, எடுத்துட்டு போ சொல்லல. எடுத்துட்டு போங்க, அம்மா கொடுக்காங்கல்ல. வாரா, அம்மா சாப்பாடுலாம் கட்டி கொடுக்காங்க. எனக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இத்தனை வருஷம் வேலையில நான் இன்னைக்குதான் சாப்பாடு கொண்டுட்டு போறேன். நான் சாப்பாடு கொண்டுட்டு போறேன். நான் போயிட்டு வரேன். எம்மோ, என்னம்மா சாப்பாடு வச்சு கொடுத்துருதியா? இல்ல, நம்ம வீட்டுல இருக்க யாரும் பட்னியா இருக்கக்கூடாது. அவ ஒன்னும் எடுத்துட்டும் போக மாட்டேங்க, சாப்பிட்டுட்டும் போல. நம்ம வீட்டுல இருந்து யாரும் பட்னியா இருக்க கூடாது. தேங்க்ஸ்மா. இங்க பாரு, தேங்க்ஸ்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ செஞ்சு சரியாயிராத. அதுக்காண்டி ஒரு பொண்ணை வஞ்சிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. நம்ம வீட்டுல கவலை வேறு வேற போக கூடாது. அதான் கெட்டி வைக்க கொடுத்து விட்டேன். அதுக்கான வீட்டு வேலையெல்லாம் பார்த்து போடுவா. வேலை செஞ்சிருக்காது, ஏதாவது கொடுக்கணும்ல. அப்படின்னா நீங்க இப்பெல்லாம் பண்ணா ஊர்ல என்னமா நினைப்பாங்க? நம்ம ஏத்துக்கிட்டோம் நினைப்பாங்க. இங்க பாரு, ஏத்துக்கிட்டு வாழ்றதுக்கு பேர் தான் திருமணம். அவ வீட்டுல பாதுகாப்பா இருக்கா, அவ்வளவுதான். அவன் அப்படித்தானே சொன்னா, நீ அப்படித்தானே சொன்ன. அதான் உண்மை. வேற நீ ஏன் பயப்படுறா? இங்க பாரு, வீடு வீடா இருக்குது. அவ டியூஷன் எடுத்துட்டு இருக்கா. இன்னொன்னு நம்ம பிள்ளைக்கு சேர்த்தா டியூஷன் எடுக்கா. வேறு வேற அனுப்ப முடியாது. நைட்டுமே பாப்பா போட்டு கொடுத்தாதான் 2 சாப்பிடுது. இல்லைன்னா புள்ள பட்னியா தான் கிடக்கா. அதான் சேர்த்த கொடுத்து விட்டேன். ஏதோ நம்ம வீட்டுல இருக்காது, ரசம்னாலும் வச்சு கொடுத்து விடணும், அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணு இல்லம்மா, பிரச்சனை இல்ல. உண்மையிலே உன் இடத்துல வேற யாரும் இருந்தா கூப்பிட்டு பண்ணுங்க. என்னை இப்பவும் புரிஞ்சுக்கிட்ட பாரு. இது வரைக்கும் தீங்கு செய்யாதவன் என்ன புதுசா செஞ்ச போறியா? எனக்கு நீ கேடு செஞ்சு விட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். முழுசா நம்புறேன். இது போதுமே. ஏதோ அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருந்தா போதும். இல்ல நீ போ, அந்த விறகு கீறி போட்டு போ. நான் அந்த கடைக்கு போயிட்டு வரேன். நான் அண்ணிய பார்த்து பேசுனேன். டே, அவளெல்லாம் நான் மறந்துட்டேன். கிறுக்குத்தனமா பேசாத. அன்னைக்கு நீ பார்க்க போற அன்னைக்கு அவங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீ அசிங்கப்பட்ட கூடாதுன்னு அப்படி பேசியிருக்காங்க. நான் பேசுனேன். வேண்டாம், விட்டுரு. அவங்களுக்கு உண்மையில சந்தேகம் இல்ல, உன்னை முழுசா நம்புனாங்க. அது சரிண்ணே, இவங்க வாழ்க்கைக்கு என்ன பண்ண போறீங்க? நம்ம வீட்டுல எத்தனை நாள் வச்சிருக்க முடியும்? அவன் கேட்கறதுக்கு பதில், எத்தனை நாள் அந்த பொண்ணை வச்சிருக்க போற? தெரியல. எது தாண்டா மறைக்க? எங்க கிட்ட சொல்லண்டா, நாங்களும் சேர்ந்து உதவி பண்ணுவோம்ல. இல்ல, சொல்ல முடியாத விஷயம். சொல்லக்கூடிய விஷயம் தான் சொல்லியிருப்பேனே. சரி, உனக்கு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா முக்கியமான விஷயமா தான் இருக்கும். ஆனா பாத்துக்க, அவங்க பொண்ணு. இல்லைன்னா வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்போமா? இல்ல, அது வேண்டாம். அந்த பேச்சு எடுத்துறாத. ஏன்டா, நிறைய பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, விவரத்தை சொன்னா கல்யாணம் பண்ண போறாங்க. அதுக்கான கவர்மெண்ட் வேலை பார்த்தாங்கடா, கை நிறைய சம்பளம். இதுக்கு மேல என்ன யார் கட்ட மாட்டேன்னு சொல்றா? அந்த விளங்காத மேரி மரியா கட்டி இருக்கும் போது வர துப்ப பூரா நாசம் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால தான் அவங்க கல்யாணம் தள்ளி போச்சு. ஆனா நம்ம கிட்ட எவனும் வாழட்ட முடியாத, தூக்கி வச்சு லாடம் கட்டிட மாட்டோம். டே, நம்ம ஸ்டேஷன்ல எவ்வளவு பசங்க இருக்காங்க, ஏதாவது பேசி முடிப்போமாடா? அண்ணே, 25,000 ரூபாய் சம்பளம்ண்ணே. டே, 7,000 8,000 சம்பளம் வாங்குற நமக்கே இவ்வளவு கெத்தா இருக்கு. 25,000 வாங்குதாங்கடா. இல்ல, அவங்களுக்கு வேற கல்யாணம் வேண்டாம். சரி பாத்துக்க, இந்த வீட்லயாவது அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அவங்கள கொஞ்சம் சந்தோஷமா வாழ வைப்போம். வாவ், ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டாங்க. கொஞ்ச நாள் நல்லா இருந்துட்டு போட்டோம்.
இன்னொன்னு அவங்க நம்ம வீட்டுல இருக்கணும் நமக்கு எந்த நஷ்டமும் இல்ல. சொல்ல போனா லாபம். இது வரைக்கும் நம்ம வீடு வீடாவா இருந்துச்சு. இப்பெல்லாம் பாரு, சாயங்காலம் 4 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நம்ம வீட்டுல ஒரே புள்ளைங்க பசங்க. வீடே கலகலன்னு இருக்கு. அம்மா எவ்வளவோ சந்தோஷப்படுறாங்க. முன்னால தேவையில்லாம தெருல போய் வம்பிழுத்து வருவாங்க. இப்ப வீட்டை விட்டு வெளியில போறதே கிடையாது. ஆமாடா, எனக்கும் அது ஒண்ணுதான் சந்தோஷம். ஆமாண்ணே, இங்க பாரு 3:30க்கெல்லாம் வீட்டுல தூத்து தொடச்சி அம்மா கோலெல்லாம் போட்டு வீட சூப்பரா ஆக்கி வச்சிருந்தாங்கண்ணே. அம்மாக்கு சந்தோஷம். வீடு நிறைய பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களோட அம்மா அப்பா வந்து போறது. வீடு எப்பவும் வீடு மாதிரி இருக்குடா. முன்னாடி நாம பாட்டுக்கு வருவோம், தெருல போய் நிப்போம், நைட் வந்து தூங்குவோம். அம்மாக்கு வெறிச்சோடி கிடக்கும் வீடு. இப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு வீடா இருக்குது. இன்னும் நம்ம தங்கச்சி அவளுக்கு ஒரு தாய் மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இல்ல அம்மா மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. அவளை குளிப்பாட்டதா இருக்கட்டும், அவளை ஸ்கூல்ல கொண்டு விடதா இருக்கட்டும், அவளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும். இந்த கூமுட்டையா இருந்தா இப்ப நல்லா படிக்கா. இப்படி அவங்களால நமக்கு நன்மை மட்டும் தானே. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. எனக்கெல்லாம் கல்யாணம் நடந்தா சரி, நடக்காம போனாலும் சரி, நான் யார் சொன்னாலும் ஒண்ணும் நினைக்க போறது இல்ல. இல்ல என்னால அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது பாத்துக்கிடுங்க. இல்லண்ணே, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் மனசு சந்தோஷமா தானே இருக்கு. ஊருக்குள்ள பொண்டாட்டிங்கானுங்க, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது விளங்காத பையில சொல்றது. மற்றபடி தெரிஞ்ச ஆளுக்கு யாரும் சொல்லல. இல்ல, அதனால எல்லாரும் இன்னும் ரொம்ப நாள் இருந்தாங்கன்னா அப்படித்தானே நினைப்பாங்க. அப்படி தெரியவே இல்ல. இவ்வளவு நாள் ஆகுது இந்த வீட்டுல அவங்க ஒரு மருமக மாதிரி நடந்துக்கவே இல்ல. கரெக்டா சொன்னேன். அவங்க பாப்பாக்கு ஒரு அம்மாவா தான் நடந்துக்கிட்டாங்க. அவன் சொல்றதான் கரெக்ட். எங்க கண்ணுக்கும் அப்படி தெரியல, நம்மள நல்லா புரிஞ்சுட்டவங்களுக்கும் அப்படி தெரியல, அந்த பொண்ணு நல்லா புரிஞ்சுட்டவங்களுக்கும் அப்படி தெரியல. இன்னொன்னு, அம்மாவே தப்பா நினைக்கல. சந்தோஷமா இருந்தே. போகட்டும், எவ்வளவு தூரம் போதும் போகட்டும். சரி, நான் 11 மணிக்கு போனோம். நான் அதுக்குள்ள வயலுக்கு போயிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு போறேன். நான் கொஞ்சம் தூங்க போறேன்டா. எனக்கு 12 மணிக்கு டூட்டி. நான் தூங்குறேன். சரி. நான் சாப்பாடு கொண்டு போறேன். எனக்கு சாப்பாடுலாம் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் சாப்பாடு கொண்டு போறேன். இவன் 8 மணி பஸ் போயிட்டா? இல்லக்கா, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா, இன்னைக்கு நான் சாப்பாடு கொண்டுட்டு போறேன். வேலைக்கு கொண்டு போறியோ? ஆமா, சாப்பாடு கொண்டு போறேன். அம்மா கொடுத்து விட்டாங்க. அங்கக்க கொடுத்து விட்டுருக்கா உங்களுக்கு. சரிம்மா, பெரிய தெரியல இருக்கும் உங்களுக்கு. காலையில சாப்பிடல, அதுக்கும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. சரிம்மா. இந்த பிள்ளைக்கு என்ன ஆகும் சந்தோஷம். சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்காக சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இது புது கேரியல், எனக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்காக இந்த கேரியல் வாங்கியிருக்காங்க. எனக்கு சாப்பாடு கொடுத்துடுறதுக்கு, இது காலையில சாப்பிடுறதுக்கு, மேல மதியம் சாப்பிடுறதுக்கு. எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏக்கா, எல்லாத்தையும் சொல்லிருங்க என்ன? சரிம்மா, நான் சொல்லிடுறேம்மா. ஏக்கா, மல்லிகா கிட்ட சொல்லிருங்க என்ன? சரிம்மா. புது கேரியல் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. சரிம்மா. பாவப்பட்ட புள்ள போ. எத்தனை நாள் இந்த புள்ள பட்டினியா கிடந்துச்சோ தெரியல போ. எனக்காகவே சாப்பாடுலாம் பொங்குனாங்க காலையில. நான் வேலைக்கு கிளம்பி நிக்க கொண்டு போன்னு சொன்னாங்க. அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். நாளைக்கு ஒரு ஹேண்ட்பேக் வேற வாங்கணும். ஆமாம்மா, வேற எதை கொண்டுட்டு போயிடாத, பேக் வச்சு கொண்டுட்டு போ. ஆமா, வரும்போதே வாங்கிட்டு வந்துடணும். ஏன்னா சாப்பாடு தினமும் கொடுத்து விடுவாங்கல்ல, அதுக்குதான். டியூஷனுக்கு வர பிள்ளைகள் வந்துடும். அதுக்குள்ள முத்தத்தெல்லாம் தூத்து கோலம் போட்டுருவோம். சரி, வேற தூத்து போடுவோம். வாக்கிங் சின்ன. சரி, செருப்பா வெளியிலே கழிச்சு போட்டுட்டு போ. நான் தொடச்சிட்டு உள்ள வச்சிருந்தேன். ஈரமா கிடக்கு பாரு. சரி, என்னங்க அந்த பூத்தட்டி வாங்கிக்கோங்க. என்ன ரோஸ் பூத்தட்டியா இருக்கு? ஆமா, அந்த சீரம கடை வெளியே போயிட்டு இருந்தேன், ரோட்ட வச்சிருந்தாங்க. சரி, வீட்டுல இருக்கீங்க, வேலைக்கு போறீங்கல்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? என்னங்க, அது பின்னாடி தோட்டத்துல போமா முன்னாடியே போமா? இல்ல, நம்ம நடு ஹால்ல வைக்கலாம். இதுல அப்படியே தண்ணி ஊத்துனா நல்லா வளரும். வெளியில வச்சா மாடிக்கிட்டு மேயும்ல, வீட்டுக்குள்ளே வச்சிருவோம். சரி, உங்களுக்கு எங்க தோணுதோ வச்சுக்கோங்க. அப்பா, என்ன மனம் உனக்குது. ஒரு பூ அஞ்சு தலையில வைப்போமா? வேண்டாம், செடியிலே இருந்ததா பார்க்க அழகா இருக்கு. ரோஸ் பூ. எத்தனை நாள் ஆசைப்பட்டிருப்பேன். சின்ன வயசுல இருந்தே ஆசைப்பட்டேன். இப்பதான் நிறைவேறிருக்கு. ரோஸ் பூ பறிச்சு வைக்கணும் போல இருக்குது. ஆனா வேண்டாம். சரி, இருக்கட்டும், தூத்துட்டு போய் வந்துடலாம். வந்துட்டா வாலு. ரோஸ் தொட்டியெல்லாம் வச்ச மாதிரி இருக்கு, சத்தமே கொடுக்கல. இது என் தம்பி வாங்கிட்டு வந்தான். ஓ, ஆமா, நம்ம சேரன் பக பக்கத்துல போட்டிருந்தாங்களா, அதான் வாங்கி கொண்டு தந்தான். வழங்கன்னு நான் வீட்டுக்குள்ள வைக்க போறேன். ஏன் வெளியில வச்சா என்ன? கண்ணு பட்டுரும். நம்மளத சொல்றாரு. ஏன் கண்ணு பட போகுது? வெளியில வைங்களே. முடியாது, நான் வீட்டுக்குள்ளதான் வைப்பேன். நிறைய பூ பூத்திருக்கும் போலுக்கு. ஆமா, 4 பூ 5 பூ கிடக்குது. ஆனா நான் இப்ப பறிக்க மாட்டேன். ஏன்? இப்ப
போறேன். வா. நானும் ரோஸ் பூ தான் வாங்கலாம்னு பார்த்தேன். ஆஹா, இதுக்கு அடி போடுதா. இது இப்ப பறிச்சா செடி வம்பா போயிடும். இல்ல சும்மா தான் கேட்டேன். நான் உங்ககிட்ட ரோஸ் பூலாம் கேட்கல. உங்க தம்பியா வாங்கிட்டு வந்தாவ? ஆமா. இந்த ரோஸ் செடி எவ்வளவு? 20 ரூபா தான். 20 ரூபாயா? 20 ரூபாயா? நம்ம ஊருக்கு வரவங்கிட்ட வெறும் 10 ரூபா தானே. அவங்கிட்டே வாங்கியிருக்கலாம். என்னைக்கு நம்ம ஊருக்கு வந்தவன் 10 ரூபாய்க்கு கொடுத்தான்? நேத்து கூட வந்தான். எனக்கு காலையில கூட வந்தான். வெறும் 10 ரூபா தான் சொன்னான். 20 ரூபாய்க்கு தெண்டம். பேசுற அழக பாரு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அழகு ராஜசி, அழகு போல நிக்கித பாரு. உண்மையிலே 10 ரூபாய்க்கு கொடுத்தான். 2 தொட்டி வாங்க டிஸ்கவுண்ட் வேற தாரேன்னு சொன்னான். 2 தொட்டியை 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம். நான்லாம் ஈஸியா வாங்கிடுவேன். 20 ரூபா தெண்டம். அது இந்த கலர் நல்லாவே இல்லையே. பாதவத்தி எப்படி சொல்றா பாரு. இது என்ன கலர்? நல்லாவே இல்ல. நேத்து நம்ம ஊருக்கு வந்தானே, அவங்கிட்ட ஒயிட் கலர்லாம் இருந்துச்சு, லைட் பிங்க் கலர்லாம் இருந்துச்சு. இது நல்லாவே இல்ல. இப்படி கலர்லாம் எடுக்க கூடாது டீச்சர். இது நல்லாவே இருக்காது. இந்த கலர் இன்னும் கொஞ்சம் எலறிடும். பரவாயில்ல, இந்த கலர் நல்லதா இருக்கு. இல்ல டீச்சர், இந்த கலர் நல்லாவே இல்ல. நான் போட்டிருக்கல நைட்டி கலர். இந்த மாதிரி ஊட்டி ரோஸ் தான் சூப்பரா இருக்கும். அது வெறும் 7 ரூபாயா 8 ரூபாயா தான் ஒரு செடி சொன்ன மாதிரி இருந்துச்சு. சப்பா, என்ன புழுகுதாப்பா. இது நல்லாவே இல்ல டீச்சர். பரவாயில்ல. என்ன வேற கலர் வாங்கிக்கலாம்? ஏன் வேற கலர் வந்து இல்லையோ? இருந்துச்சு. வேற கலர் வாங்கிக்கலாம். நாளைக்கு வரும்போது வேணா ஒரு ஒயிட் கலர் ஊட்டி ரோஸ்ல வாங்கிட்டு வாங்களே. அத்தா ஊருக்குள்ள வாரான்னு சொன்னீங்க. வாரா, அவங்கிட்ட வேற விதமா இருக்குது. இருந்தாலும் விதைச்சதோல சேர்மக தேவி கிட்ட. அதுல பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளைக்கு ஒரு 2 வாங்கிட்டு வாங்கண்ணே. சரி. வேணும்னு சொன்னா வாங்கி கொண்டு தர போறான். என்ன பேச்சு பேசுதா? நாளைக்கு வாங்கிட்டு வரேன். இந்த லைட் ரோஸும் வாங்கிட்டு வாங்க. சரியா? பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு பிடிக்காதுதான். சரி, நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீல, பாப்போம் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஒருவேளை சேர்மக நல்லா இருந்துச்சுன்னா அங்கேயே வாங்கலாம்ல. அதுக்கு தான் வரவங்கிட்டே நிறைய இருக்குது. சரி பார்க்கலாமே. நீ வாய் பேசினதெல்லாம் போதும். டியூஷனுக்கு கிளம்பி வா. இந்த பிள்ளைகளுக்கு வந்துரும். ஆட்டோ டீச்சர், நான் போய் காபி குடிச்சிட்டு வந்துடுறேன். இப்பதான் காலேஜுக்கு போயிட்டு வந்தேன். அப்ப எப்படி இங்க வந்த இந்த தெருவுக்கு வந்த? ரோஸ் போச்சுதே, அதான் எப்படின்னு பார்க்க வந்தேன். யாவு பார்த்துட்டா. சரி நான் வா, நான் உள்ள தூத்து போட்டிருக்கேன். சீக்கிரம் வா. உனக்கும் வேணுமா ரோஸ் பூதட்டி? ஆமா, எனக்கு வேணும். ஒரு 2 இல்ல 3 வாங்கி தருவீங்களா? சரி. காசு உடனே கிடைக்காது. அது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கிடைக்கும். சரியா? காசு வேண்டாம். வாங்கிட்டு வரேன். என்கிட்ட பேசுடி, என்கிட்ட பேசிக்கிட்டே இருடே. அது டியூஷனுக்கு நேராயிட்டு. நான் போய் பார்த்துட்டு ஓடியாரேன். சரி. இப்படி கூடி போய? அங்கோடி போன எங்க அம்மா வாரிலால சத்திரவா. இப்படி கூடியே போறேன். இல்ல, என்ன கிராஸ் பண்ணி போய. என்ன கிராஸ் பண்ணி போடு, என்ன கிராஸ் பண்ணி போடு. எங்க அம்மா அந்த தெருல தான் நின்னுகிட்டு இருக்காவே. அவ்வளவுதான் போச்சுது. சரி, நான் இப்படி கூடியே போறேன். டியூஷனுக்கு நேராயிட்டலாம். பொண்டாட்டி, நீ கேட்ட பூந்தோட்டமே உருவாக்குவேன். பூந்தொட்டி தானடி, இப்பவுமே வாங்கிட்டு வரேன். இதுல இருக்கட்டும், நல்லா இருக்கு. இதுல இருந்து வர குச்சி எல்லா தொட்டியில எடுத்து வைக்கணும். வச்ச வீடு ஃபுல்லா ரோஸா இருக்கும். அழகா இருக்கு. இங்க வச்ச இந்த பையில கை வச்சிருவானுங்களோ. வேற எங்க வைக்கலாம்? இங்க வைக்கவா அங்க வைக்கவா? அந்த வீட்டுல மொட்டை மாடியில தனியா இருந்தேன். இங்க எப்பவும் யார் கூடயாவது இருக்க. இந்த ரோஸ் செடி எங்க வைக்கலாம்? ஓட்டுக்கு மேல வச்சுட்டா என்ன? அப்பதான் யார் கையும் படாது. யார் மண்டில விழுந்துட்டுனா எங்க வைக்க? ஆத்தி, இந்த கிரீஸ் பையவர் ரொம்ப சேட்டை பண்ணுவான். பிச்சு எடுத்துருவானோ. பிரவீன் அதுக்கு மேல ரொம்ப சேட்டை பண்ணுவான். மூத்திகளும் பயங்கரமா சேட்டை பண்ணும். பிச்சு புடிங்கிருவானுங்க. எங்க கொண்டு வைக்க? இந்தாங்க டீச்சர். என்னடா அது? மல்லிப்பூ செடி. மல்லிப்பூ செடியா? மல்லிப்பூ செடியா? என்னங்க, நீங்க இதுக்கெல்லாம் ஆசைப்படுவீல்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். முன்னாடி வைக்கணும் வைங்க, இல்லைன்னா பின்னாடி வைக்கணும் வைங்க. பின்னாடி இடம் கிடந்துச்சு. மல்லிப்பூ செடியா? இந்தாங்க. மல்லிப்பூ செடியா? சரி. அங்க ரோட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். ஒரு வீட்டுல பறி போட்டு வச்சிருந்தாங்க. அதான் சொன்னேன் எங்க வீட்டுக்கும் தாங்கன்னு. உடனே தந்துட்டாங்க. அது எப்படி சும்மா கொடுத்தாங்க? அதே சும்மா தருவாங்க. ஏற்கனவே விரல் கீரை சொன்னாங்க, கீரி கொடுத்தேன். சரி கொண்டு போன்னு சொல்லிட்டாங்க, அதான் எடுத்துட்டு வந்தேன். எனக்காகவா? நீங்க வேலைக்கெல்லாம் போவீங்களா, வச்சுட்டு போவீங்களா? உங்களுக்கும் தேவைப்படும். நல்லா மண்ணை தோண்டி நல்லா பதியம் போட்டு வைங்க. அவங்க வீட்டுல ஒரு நாளைக்கு என்ன பூ பூக்குது? இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க அவங்க வீட்டுல தானே? அவங்க வீட்டுல என்ன பூ பூக்கு பாத்தீங்களா? அந்த செடி தானோ?
ஆமா நம்ம வீட்லயும் அதே மாதிரி பூத்துரும். எப்படின்னு 3 மாசத்துல பூ பூத்துரும். இருங்க நான் பின்னாடி மண்ணு தோண்டி வைக்கிட்டா. சரி. முன்னாடி வச்சோம்னா ஆடிக்கிட்டு வச்சிரும். நம்ம பின்னாடியே வச்சிருவோம். அது கொஞ்சம் இடங்கடக்கல வச்சிருவோம்னா. சரிடா சரி நீ தோண்டி நான் அந்த முட்டை தோடி அதெல்லாம் எடுத்துட்டு வரேன். ஏன் அது இருக்கு? அதெல்லாம் போட்டு வச்சு மண்ணு தோண்டி வச்சோம்னா நல்லா முளைக்கும்டா. அப்படியா? எல்லாம் மல்லிப்பூ செடி அதுல. அந்த பசங்களுக்கு இருக்கலமா வாத்தியார் வீடு அவ வீட்டுல தந்தாவ. அப்பா எல்லாரும் முட்டை ஊத்தியில நல்ல தழுக்கும். எல்லாம் இரு நான் மம்பட்டி எடுத்துட்டு வரேன். பின்னாடி தோண்டி நல்லா பெருசா வச்சிரலாம். சரிம்மா. இல்ல நல்ல செடியா இருக்குல்ல நல்ல பதியம் போட்டு வச்சிருக்காவல. சரி இவ கையாலே உள்ள வைக்க சொல்லு நல்ல தழுக்கும். உன் கையாலே வை. அவன் மண்ணு தோண்டி தருவான் உள்ள வச்சிரு. வச்சுட்டு நல்லா மூடி வச்சிரு. வச்சுட்டா நல்லா இருக்கும். எல்லாம் அப்படியே வச்சுட்டு ஒரு கம்பு நட்டி வச்சிரல. அது நல்லா கொடி மாதிரி படர்ந்து போகும். சரிம்மா. சரி போ அதை வச்சுட்டு வாங்க போங்க. யோ வடிவு யோ வடிவு யா வடிவு ஏய் லட்சுமணா அந்த வடிவக்க கணிக்காவலாம். என்ன தங்கம் என்ன கலப்பறிக்க வாரில எப்படி கலப்பறிக்கிறதுக்கா? என்கிட்ட யாரும் ஒன்றும் சொல்லலையே. அவன் சுப்பிரமணிய வயல்ல கலப்பறிக்கணுமா ஆள் இல்லைன்னா 2 கை குறையுதுன்னா அதான் சரி ஒன்ன கூப்பிடுமேன்னு வந்தேன். வாரியா அப்படி? ஐயோ இது தெரியாம ரேஷன் கடையில வேற காடை கொடுத்துட்டு வந்திருப்பேன்னு. அதுக்கு என்ன ஏத்தல ரூபி இருக்கால அவகிட்ட சொல்லி வச்சுட்டு வா. அப்படி செய்யலாமோ? சரி பாப்போம். ஏ ரூபி ஏ ரூபி என்னக்கா? நம்மள பார்த்தாலே முறைச்சிருவா. நான் என்னமோ இவ சொத்தை எழுதி வாங்கின மாதிரி. காதல் சரி இவா மகனும் ஏன் மகனும் ஏதோ யாமவை மட்டும் தப்பு பண்ண மாதிரியே மூஞ்சி முகவே தூக்கிக்கிட்டு போவா. அந்த பிள்ளைய பாதவத்தி என்ன பண்ணி தொலைச்சால தெரியல. அது எல்லாத்தையும் மறந்து போய் அலையுது. என்ன யா வீட்டு வாசல்ல கால்ல என்ன மாதிரி இருக்குது? அது ஒண்ணு இல்ல ரேஷன் கடையில காடை கொடுத்துட்டேன் பாத்துக்க. இப்ப என்ன திடீர்னு களை பறிக்க போண்டிருக்கு. கொஞ்சம் வாங்கி கொண்டு வச்சிருது அப்படி நான் ரேஷன் கடைக்காரன் சொல்லிட்டு போறேன். ரொம்ப யாசிக்காத. இந்த 4 தெரு போனா ரேஷன் கடை இருப்போது. சரி வாங்கி கொண்டு வைக்க. சரி என் மோவே வருவான். உங்க அம்மா களை பறிக்க போயிருக்காவன்னு சொல்லிடு. சரி சரி. இன்னொரு கை வேற குறையுது. அவ மணியை கேட்டு பாப்போமா அப்படி? வீட்டுல வேற ₹1 செலவுக்கு இல்ல. நாளைக்கு செலவுக்கு 5 பைசா கிடையாது. என்ன பண்ண? இப்ப கலவரிக்க போனா ₹200 கிடைக்கும். அவ மணியெல்லாம் இல்லையே வீட்டுல. எங்க போயிருக்கா? அவ மவளை பார்க்க போனதா சொல்லிட்டு போனாவ. அதான் 2-3 நாள் ஆகி போச்சுதே. அவ மவளை பார்க்க ஆடிக்கு போயிருப்பா உங்களுக்கு. அப்படியா? நேத்து கூட நாங்க பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இல்ல அவ அன்னைக்கே போயிட்டா மவளை பார்க்கறதுக்கு. இப்போ இன்னொரு நாள் குறையாம 2-3 நாள் போனாதான் கரெக்டா இருக்குமா? சரி வேற வழி இல்லைங்க இல்ல நான் வேணா வாரேன். ரேஷன் கடையில வாங்க வேண்டி இருக்க. ஏமோ வீட்டு சும்மா தான் கிடக்கா. இன்னைக்கு காலேஜ் லீவு. நான் வேணா வாங்க சொல்லுதேன். வழிய வரான்னு கையில காசு இல்லைன்னு தான் அர்த்தம். சரி வர சொல்லு. சரி வா போய் களை பறிச்சுட்டு வரலாம். உன் மவளை கொஞ்சம் ஞாபகம் வாங்கிட்டு சொல்லிடு. அப்பாடா சரி நான் போய் சோத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க வாங்க. சரி சோத்து வழி எடுத்துட்டு வா. நீ இந்த மாங்காய் ஊறுகாய் போட்டு வச்சிருந்தல அதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடு. சரி நான் எடுத்துட்டு வரேன். சரி இன்னொரு கையும் கிடைச்சிட்டு. ஆமாவா நல்லா வாயாடிதான் கரெக்டா வாங்கி கொண்டு வச்சிருவா. சரி நான் போய் சோத்து வழியை எடுத்துட்டு வரேன். சரி நானும் சொத்த வச்சுட்டு அந்த கோயில்கிட்ட வந்துடுறேன். வந்துருங்க. சரி களை பறிக்க போனா ஒரு ₹200 கிடைக்கும். சரி கொஞ்சம் வெரசலா போய் சோத்த வச்சுட்டு போவோம். அத்தி இவன் வேற ₹1,00,000 கொடுத்துட்டு வயல திருப்புங்க இல்லைன்னா வயல எனக்கு தாங்கன்னு கேட்டுட்டாலே தானே. எம்மா இவன் சேர தாங்க முடியலையே. என்ன சொல்லுங்க? உங்க பத்தத்தை புடிங்க. என்ன நாஜி மனுஷனுக்குள்ள கொஞ்சமாவது தெய்வ தாட்சணை வேண்டாமா? நான் 1 மாசத்துக்குள்ள துட்டை பரட்டிட்டு பத்தத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கேனே. ₹1,00,000 சாதாரண விஷயமா? பரட்டி எடுக்க வேண்டாம். என் மோனோ லோனுக்குன்னு போட்டு தாரேன்னு சொல்லியிருக்கானவ. வயலி எங்களுக்கு வேணும். எங்களுக்கும் 3 பயில கிடக்கானுவ. அவனுக்கும் நாளைக்கு சொத்து சோக்கணும் எதுவும் எங்களுக்கு வேண்டாமா? எங்க வயல்ல வந்தாதான் எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். 1 மாசம் பொறுத்துக்கிடுங்க. நான் அதுக்குள்ள ₹1,00,000 கொடுத்துட்டு பத்தத்தை வாங்கிக்கிடுறேன். அது இல்லக்கா ₹1,00,000 கொடுத்தாச்சு. நான் கையெழுத்தும் போட்டுட்டேன். உங்க பத்தத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். என்ன மேரியக்கா அவ ₹1,00,000 1 மாசத்துல திருப்பி கொடுக்கேங்க. அவரு என்னன்னா ₹1,00,000 கொடுத்தாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படி இரு என்னன்னு பாப்போம். என்னன்னாச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிய? ஆமாக்கா ₹1,00,000 கொடுத்தாச்சு. நானும் கையெழுத்து போட்டுட்டேன். நீங்க என்னங்க உங்க பத்திரம் நம்ம ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு. 5 வருஷத்துக்கு தந்துருந்திய. 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்தாங்க. ஏன் எங்க கிங்ஸன் கொடுத்தானா? இல்ல என்ன நடக்குதுங்க? அப்படியே பெரியவன் கொடுத்திருப்பானா இருக்கும். அது ஒரு வாட்டி சொல்ல பத்துக்கங்க. அதான் எனக்கு தெரியல. ஏன் நம்ம கோயில் பிள்ளை உங்க வீட்டை போய் இருக்கால அவதான் கொண்டு கொடுத்தா.
இக்கா இந்த கூலி பாத்தீங்களாக்கா 1,00,000 ரூபாய் கொடுத்துருக்காக்கா. என்ன என்னாச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிய? அம்மா அவ குயிலி இந்த பேங்க்ல வேலை பார்க்கல. அவதான் 1,00,000 ரூபாய் கொண்டு கொடுத்து எங்க வீட்டு வயல் பத்திரத்தை எங்க வீட்டுல கொடுத்துருங்கன்னு சொன்னா. அவ கொடுத்தாளா? ஆமா, அந்த பொண்ணுதான் எங்க வீட்டு வயல் பத்திரம் எங்களுக்கு வேணும், எங்க வீட்டு பயில தான் நம்ம பயிர் வைக்க போறான்னு கொடுத்துருங்கன்னு சொல்லி 1,00,000 ரூபாய் கொடுத்தா. காலையில பேங்குக்கு வேலை போகும்போது கொடுத்துட்டு போனா. பத்திரத்தை வாங்குறதுக்கு நேரம் இல்ல, வீட்டுல கொண்டு கொடுத்துருங்கன்னு சொன்னா. யார் வீட்டு பணத்தை யாருக்கு கொடுக்கவே? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? கோயிலி எங்க சொல்லவா? அவ எப்படி உங்க வீட்டுக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்கலாம்? நல்லா இருக்குது. இவ உங்களுக்கு கோயிலுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேக்க. என்ன சம்பந்தம் இருக்குதா? அவ என்னன்னா எங்க உள்ள பிள்ளை. எப்படி 1,00,000 ரூபாய் நீங்க வாங்கலாம்? அந்த 1,00,000 ரூபாய் எங்களுக்குள்ளதே. நல்லா இருக்குது. அவளுக்கும் இனி எங்க குடும்பத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லனே. இதே தெருல இந்த இடத்துல வச்சு தான் மாத்தியே கொளுத்திடுவேன். ரெண்டு பேரும் மிரட்டியா? என்னம்மா புதுசா புதுல கிளப்பிட்டு இருக்கியா? அதான் உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு எதுவும் இல்லைன்னு ஆயி போச்சுதே. எப்படி இல்லனாவோ? எப்படி இல்லனாவோ? அவ எங்க புருஷன் கூட பிறந்தவ. எது கொடுக்காதனால யா புருஷன் கூட தான் கொடுத்துக்கணும். இல்ல அவ யார கேட்டு 1,00,000 ரூபாய் கொடுத்தா? அதாவது இந்த தங்கங்கோணம் தெரியாம இவள ஆடிக்கிட்டு இருக்காளுவ. நல்ல பொம்பளை டெஸ்ட் கட்ட பொம்பளை. கொஞ்சமா அறிவு இருந்தா அப்படி பேசுவாளுவலாம். சரிம்மா, உனக்கு உரிமை இருக்குன்னா நீ நேரா அந்த புள்ளையிட்டே போய் கேளு போ. தங்கத்த சொல்லுங்க நாச்சி. அந்த புள்ள பத்திரத்தை உங்க கையில தான் கொடுக்க சொல்லிச்சு. நான் 1,00,000 ரூபாய் வாங்கியாச்சு. இந்தங்க புடிங்க. இனி உங்களுக்கும் எனக்கு வர சொல்ல முடிஞ்சு போச்சு. இனி அவள நீங்க எப்படியாவது பேசி சமாளிங்க. மரியாதை 1,00,000 ரூபாய் எங்க கையில கொடுக்க சொல்லிட்டேன். அப்படினா உன் புருஷன் வர சொல்லி நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். அவள ஒரு மூளை கட்டாள. அவள பேசுனால காதுல எடுத்துக்காதீங்க நாச்சி. நீங்க கிளம்புங்க. பணத்தை கேட்கல, ஒரு பணத்தை நோகாம நொங்கு திங்கலால நோகாம இருக்கும் போது அடிச்சு பார்த்துட்டு இப்ப நான் குத்துது கொடைதா ஊரே சேர்ந்துக்கிட்டேன். பத்திரத்தை கொடுங்க நாச்சி. வயக்காட்டு பத்திரம். எப்பா எவ்வளோ நாளாவது வயக்காட்டு பத்திரத்தை பார்த்தேன். வயல திருப்ப முடியாம போயிருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். 1,00,000 ரூபாய் கடன் வாங்கினாலும் இந்த பயில எப்படி அடைப்பானுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் புருஷன் ஆசாசியா எடுத்த வயல். எப்பா பத்திரம் கையில வந்துட்டு. அப்பா 1,00,000 ரூபாய் அது எங்க வீட்டு பணம். ஆமா, இவன் நொறுங்க விழுந்து எடுத்தா. வடிவே, நான் பத்திரத்தை வீட்டுல வச்சுட்டு வரேன். நீ வயலுக்கு வந்துரு. அவ ரூபியும் வர சொல்லிரு. அவள் வந்துட்டா. நீ சீக்கிரம் வந்து வச்சுட்டு வா போ. பாரு பணத்தை கண்ட உடனே இப்ப சொந்தம் கொண்டாடுறத பாரு. ரூபி, நான் அந்த கடையில நிக்க வந்து ஒரு தடை ஊறுகாய் ஒண்ணு வாங்கணும். வாங்கிட்டு வந்துருந்தேன். சரி. 1,00,000 ரூபாய். 1,00,000 ரூபாய். 1,00,000 ரூபாய். உங்களுக்கு சாமத்தியம் பத்தல. கொடுமைப்படுத்தி வாங்கிடலான்னு பாத்திய. உங்களுக்கு பொழைக்க தெரியல. அதெல்லாம் அவ கால் மாட்டில் கடந்து கூட அவளை கொஞ்சம் அன்பு வச்சு பாசம் கட்டுற மாதிரி நடிச்சு கூட வாங்கியிருக்கலாம். உங்களுக்கு சாமத்தியம் பத்தல. இந்த போராளி தங்கம் அவளுக்கு வீட்டுல விருந்தே வச்சுக்கிட்டு இருக்கா. சும்மா ஒண்ணும் வைக்கல. நிக்க இடம் வாங்குற இடம் கிடையாது. வீட்டுல ஒரு வேலை செய்ய விட மாட்டேக்கா. சோறு வரைக்கும் வாயில கொண்டு கொடுக்கா. எதுக்கு? இந்த வருமானத்துக்கு தான். உங்களுக்கு பொழைக்க தெரியல. நீங்களும் அந்த பிள்ளைக்கு இப்படி கொஞ்சம் பாத்துருந்தீங்கன்னா அவ சம்பளத்தை அப்படியே கொடுத்துருப்பா. பொழைக்க தெரியாம இருந்துட்டு இப்ப வந்து துட்டு துட்டுன்னு அழுதியன்னா பாத்தியெல்லாம் இந்த தங்க அவளுக்கு காரியமா இருக்குன்னு. நல்ல 4 மாசம் கூட ஆவல. எப்படி 1,00,000 ரூபாய்? இனி என்னெல்லாம் அந்த புள்ள வீட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? மிக்ஸி எடுத்து கொண்டு வச்சிருக்கு, கிரைண்டர் வாங்கி கொண்டு வச்சிருக்கு, ஏன் ஒரு ஸ்டவ் வாங்கி கொண்டு வச்சிருக்கா, வீட்டுல பின்னாடி பாத்ரூம் கட்டி இருக்கா. துட்டு யா துட்டு எல்லாம் அந்த புள்ள துட்டு தான். உங்களுக்கு பொழைக்க தெரியல. அந்த புள்ளைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல கொண்டு சேர்த்திருக்கா. டியூஷன் எடுக்கால. வீட்டுக்கு 100 ரூபாய். ஊர்ல மட்டும் பிள்ளைல உள்ள அங்கதான் படிக்குது. 10, 20, 25 பிள்ளைல படிக்குது. 100 ரூபாய் கணக்கு போட்டாலும் அத்தனையும் தங்கம் தான் வாங்குதா. டியூஷன் பீஸ பூரம் தங்கம் கைக்கு தான் போகுது. அவ பொழைக்க தெரிஞ்சவா நீங்களும் இருக்கீல. அந்த புள்ள பண்ற சம்பாத்தியத்துக்கு அவ கால் மாட்டிலே கிடக்கலாம். உங்களுக்கு பொழைக்க தெரியல. இப்ப வந்துகிட்டு 1,00,000 ரூபாய் குத்துது கொடைது நிக்கிட்டு போங்க. விடக்கூடாது, விடவே கூடாது. கேட்டல டியூஷன் பீஸ் கூட தங்கம் கைக்கு தான் போகணும். நம்ம தப்பு பண்ணிட்டோமோ? அந்த விளங்காத பையல கிட்ட இதை ஒப்படைச்சிட்டோம்னா ஐயடா அப்படனே நம்ம வீட்டுக்கு வந்துருவா. அத காரணம் காட்டியே அவகிட்ட இருந்து பணத்தை புடுங்க நம்ம நினைச்சோம். ஆனா அவள் அந்த வீட்டுல மகாராணி மாதிரி பக்கானுவல. அதானே நான் இந்த தங்கம் அடிச்சு கொடுமைப்படுத்துவா. அது ஊரே வேடிக்கை பார்க்கணும் நான் நினைச்சேன். நானும் அப்படித்தானக்கா நினைச்சு விட்டேன். அவ அடிச்சு கொடுமைப்படுத்துவா. அந்த பையில குடிச்சிட்டு வந்து அவ கையை பிடிச்சி இழுப்பானுவா. அது இது நடக்கும். ஊரே சேர்ந்து அவளை ஒதுக்கிறோம். அப்புறம் நம்ம அடைக்கலம் கொடுத்து அவகிட்ட இருந்து மொத்தமா புடுங்கிடலாம் நினைச்சோம். அவ என்ன அந்த வீட்டுல மகாராணி மாதிரிலாம் வாழ்ந்துட்டு பாப்பளுக்கு. இல்ல அம்மையங்கள எங்க தெருக்கு தான் போயிருப்பாவ. டூட்டிக்கு வேற போகணும். ஏல சின்னவனே பெரியவனே. எப்பா எப்பா எங்க போனீங்க? அவன் என்ன திட்டிட்டு கிடக்கான். தெருக்கு போகாதீங்க எத்தனை சொல்லியிருக்கேன். வேலைக்கு எதுவும் போனீங்களா? இல்ல நான் எதுக்கு வேலைக்கு போறேன்? தங்க சீக்கிரம் வா, வயலுக்கு நேரம் ஆகுதுல.
உங்களுக்கு எத்தனை நாள் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஏல சும்மா தானே வீட்டுல இருக்கேன், அதான் செத்த கலைகளை பறிக்க போவேன். அதான் உங்களுக்கு குறுக்கு விலங்குல பெற வேணா அதுக்காக இல்ல, சும்மாடே பொம்பளைகிட்ட பேசிக்கிட்டே போனோம்னா நல்லா இருக்கும். 200 ரூபாய் கையில கிடைக்கும், வீட்டு செலவுக்கு நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு வீட்டுக்கே 100-150 ரூபா செலவுக்கு ஆகுது. உங்க செலவு வயக்காடு செலவுக்கு ஓடுது. இப்ப என்ன பண்ண? உங்க கொண்டு எங்களுக்கு யார் இருக்கா? எங்களுக்கு யார் பாப்பா? நீங்க இல்லைன்னா நாங்க அனாதைதான். ஏமோ வேலைக்கு போவாதீங்கம்மா, அண்ணன் சரிதான். நீங்களா இல்லைன்னா நான் ஒரு நாள் கூட இருந்துக்கிட மாட்டேன். என் தங்க பிள்ளைலா இல்ல தெரியும்ல, நீங்களாவது ஓரளவுக்கு இருந்துருவேன். இன்னொருத்தன் வருவான மீசை முறுக்கிக்கிட்டு கிங்ஸ்னு, அவனா 5 நிமிஷம் நான் இல்லைன்னா இருக்க மாட்டான். தெரியுது இல்ல? அப்புறம் என்ன? அவனுக்குலாம் தெரிஞ்சுன்னா உண்டு ஆக்கிடுவான். அது சரியில்ல, விடுங்கள. இல்ல பத்திரம் நம்ம கைக்கு வந்துட்டு. என்ன பத்திரமா? என்ன பத்திரமா? இல்ல அதான் அந்த 1 லட்சம் ரூபாய் கொடுத்து திருப்ப வேண்டியது பத்திரம் இருந்துச்சே, அதான் கிட்டத்தட்ட 10-15 வருஷமா அவன் கையிலே இந்த பத்திரம் இருந்துச்சே. ஆமா சுப்பிரமணி. ஆமால, பத்திரத்தை கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. குழந்தை நம்ம அடைக்கலையா? 1 மாசம் டைம் கட்டணும்ல. ஆமா, நான் அப்படிதான் கேட்டேன். சரி, அது கோயிலி கொடுத்தாலாம். அவங்க கொடுத்தாங்களா? அவங்க எதுக்குமா கொடுக்கணும்? அதான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல, கேட்டிருப்பா போலுக்கு. எங்க வீட்டு பத்திரத்தை எங்க வீட்டுல கொண்டு கொடுத்துருங்க, இனிமேல் எங்க வீட்டு பயில விவசாயம் பாத்துக்கிடுவானுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. ஏமா அடுத்தவங்க சம்பளம் நமக்கு எதுக்குமா? இனி எங்க வீட்டு பயில விவசாயம் பாப்பான்னு சொல்லியிருக்கா. சரிதான், 1 லட்சம் சாதாரண விஷயமா? எதுக்காக அவங்க கொடுக்கணும் நமக்கு? ஐயா, ஆதியத்து கேப்பாரத்து போய் வாழ்ந்த புள்ள, மைனியார் கொடுமையில மான மரியாதை எல்லாத்தையும் இழந்த புள்ள. ஏன் 1 ரூபாய் சோறு கூட எச்சுக்கழுத்தனமா திங்க வேண்டிய நிலைமையில இருந்த புள்ள. கை நிறைய சம்பளம் இருந்தும் படிச்ச படிப்புக்கு தகுந்த மரியாதையும் எதுவுமே அந்த பிள்ளைக்கு அந்த வீட்டுல கிடைக்கல. கிடைக்கிறதுக்கு அந்த பாதகத்தில விடல. அவன் மனசார நிம்மதியா 1 ரூபாய் சாப்பிட்டுட்டு தூங்குறது நம்ம வீட்டுலதான். ஏதோ நம்ம வீட்டுல கிடைக்கிற கஞ்சோ தண்ணியா அந்த பிள்ளைக்கு செத்த கொடுத்தோம். அவ பாட்டுக்கு பேங்குக்கு போவா வருவா, நிம்மதியா இருக்கா. அவளை யாரும் எதுவும் சொல்ல போறது கிடையாது. அவ பாட்டுக்கு டியூஷன் எடுக்கா, அந்த காசு கூட அவ வாங்க மாட்டா. வர பிள்ளைல நேரா என் கையில தான் கொண்டு தருது. நான் கேட்டேன், எதுக்காக என் கையில டியூஷன் படிக்க பிள்ளைல தருதுன்னு. இவ்வளவு பெரிய இடத்த கொடுத்துருக்கீங்க, அதுக்காவது கொடுக்கணும்லான்னு சொல்லிட்டா. என்னமா இப்ப என்னையா, நம்ம வெளில வட்டிக்கு வாங்குவோம், அது அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து முடிச்சிருவோம், இவ்வளவுதானே. நமக்கும் எவங்கிட்டையும் கை நீட்டி கறந்து வாங்கி தலை குனிய வேண்டாம். அந்த பிள்ளைக்கும் நம்ம ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்காது, அதுவும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கும். சரிமா. இந்த பத்திரத்தை பார்த்த உடனே என் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும் ஐயா. எத்தனை வருஷம் ஆகுதியா இந்த பத்திரத்தை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கமா? ஏமோ சந்தோஷமா இருக்கா? ஐயா, இந்த வயல் எடுக்கிறதுக்கு நானும் உங்க அப்பாவும் பட்ட பாடு தெரியும். என் தாலி கொடியெல்லாம் வித்து பிறக்கி எடுத்தேன், அது எப்படியோ போச்சுது. இந்த பத்திரத்தை பார்த்த உடனே உங்க அப்பாவே என் கூட இருக்க மாதிரி இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கமா? அதான் சொன்னேன், உங்க அப்பாவே என் கூட இருந்த மாதிரி இருக்கு. இந்த பத்திரத்தை பார்த்த உடனே உங்க அப்பா வந்த மாதிரியே இருக்குல்ல எனக்கு. போன உசுறு வந்திருக்கு. இந்த புள்ள நல்லா இருக்கணும்ல. இல்ல அந்த புள்ள எவ்வளவு நாள் நம்ம வீட்டுல இருக்குதோ அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கட்டும். ஏன்னா அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றாங்கடா. அந்த பத்திரத்தை பார்த்தோம்னா அப்பாவே வந்த மாதிரி நினைக்காங்க. இப்படிதான் தெரிஞ்சிருந்தா அந்த பத்திரத்தை முன்னாடியே திருப்பி கொடுத்துருக்கலாமேடா. எங்கேயாவது கடனோட வங்கியா திருப்பி கொடுத்துருக்கலாமே. ஆமாண்ணே, நான் இப்ப கூட அதை சீரியஸாவே நினைக்கலடா. ஒரு வயக்காடு தானே நினைச்சிட்டேன். ஆனா அதுல இவ்வளவு சென்டிமெண்ட் கூட எனக்கு தெரியாதா. பொம்பளைங்க மனசு ரொம்ப ஆழம்னு புரிஞ்சுக்கவே முடியாது. பார்த்தல அம்மாவோட ஆசை கண்ணீரு. உண்மையடா, 1 லட்ச ரூபாய் தூக்கி கொடுத்துருக்காங்க. அதானே நேத்தானே பேசிட்டு இருந்தோம். நாம அம்மா சொன்னதை சாதாரண எடுத்தோம். அது அனுச்சலுக்கு தான் வலி வேதனை தெரியுங்கிற மாதிரி அவளுக்கு தான் அம்மாவோட வலி புரிஞ்சிருக்கு. அதனாலதான் உடனே நிறைவேற்றிட்டா. உண்மைதானே? ஸ்கூல்ல இன்னைக்கு என்ன ஹோம்வொர்க் கொடுத்தாங்கன்னு கேப்பாவ. இல்ல ஹோம்வொர்க் கொடுக்கலன்னு சொன்னேன்னா அத டீச்சர் எக்கச்சக்க கொடுத்திருக்காவல. இல்ல அவிய கொடுப்பாவ. அதுக்காக நாம தினமும் ஹோம்வொர்க் எழுதிட்டு போக முடியுமா? அது மட்டும் இல்ல, அந்த ஹோம்வொர்க்ல நமக்கு டெஸ்ட் வச்சிருவாங்க. டெஸ்ட் வைக்கிறதுக்கானது நம்மள 1000 கட்டிட்டு அடிச்சு விடுவாங்க. இல்ல தினமும் போய் பொம்பளை பிள்ளை மாதிரி அவமானப்பட முடியாதுல. இல்ல ஏதோ ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தா பரவாயில்ல, எல்லாத்துலயும் ஹோம்வொர்க் கொடுக்காவ. எப்படி எழுத முடியும்? சாயங்காலமே கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அந்த கொஞ்ச நேரத்துல நம்ம டியூஷனுக்கு அனுப்பிடுறாங்க. இதுல ஹோம்வொர்க் வரங்க. இல்ல இன்னைக்கு எப்படி நாள
அவள கள்ளத்தனம் பண்ணாத வரைக்கும் நம்மள நல்ல பிள்ளைலே கள்ளத்தனம் பண்ணிட்டாள்வ. அவள பண்ண கள்ளத்தனத்தை நம்மளால பண்ண கூட முடியாதுல. ஆமா, எங்க வீட்ல எங்க அக்கா பண்ணுவாள. நான் அவள அடிச்சிருக்க மாட்டோம்ல. அடிச்ச மாதிரி ஒப்பாரி வச்சிருவா. எங்க அப்பா என்ன யாதுன்னு கூட கேட்க மாட்டாரு. போட்டு என்ன பொளந்து கட்டிடுவாரு. ஏன்னா அவ அழுகி எங்க அப்பா அப்படி நம்புவார்ல. அவ சத்தம் போட்டாலே நான் தான் அடிச்சேன்னு அர்த்தம். அவ ஒரு பள்ளிய பார்த்து கத்துனாலும் நான் தான் அடிச்சேன்னு அர்த்தம். எங்க ஐயா என்ன பொளந்து கட்டுதாரு. எனக்கெல்லாம் ஏன் தான் பையனா பொறணும்னே இருக்குல. அதெல்லாம் பையனா பொறக்கவே கூடாது. அது நம்ம அப்பா அம்மாருக்கு பையனா பொறக்கவே கூடாது. அவனு நம்ம முதல்ல காட்டத்தை காட்டுவாரு. இல்ல அப்பாவுக்கு பையனா பிறந்த பிரச்சனை இல்ல. இந்த பொம்பளை பிள்ளை இருக்க வீட்ல பையனா பிறக்கதாம்ல தப்பு. ஆமால. அது நல்ல நேரம் எங்க வீட்ல பொம்பளை பிள்ளை பிறக்கலப்பா. சந்தோஷப்படல. எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படு. பாதவத்தில ஆவுன அழுதால நம்ம அடி வாங்க வச்சிருவாளல. சாம்பல் சொல்லுங்க கரெக்ட் தெரியுமா? நானே என் தங்கச்சால என்ன அடி வாங்குறேன் தெரியுமா? இல்ல அவ கீழ விழுந்ததுக்கு எனக்கு நம்மள அடி விடுது. என்னடா சொல்ற? அவ பொத்தடிக்கின விழுந்தாலும் அந்த அடி எனக்கு தான் விழுது. அவள ஒரு இடத்துல கடனாலும் கடக்க மாட்டேங்க. அங்க ஏறா இங்க ஏறா பொத்தடிக்கின விழுந்து கிடக்கா. ஏன் நீல எதுக்குல இருக்க புள்ள பாக்கறதுக்கு இல்லாம எங்க அம்மா எங்க அப்பா என்ன பொளந்து கட்டுதாவல. ஆத்தி வீட்லயாத தங்கச்சி எங்க வீட்ல முழுமாடு வர இருக்க எங்க அக்கா. இல்லே அவள சரியான கல்லில அவ ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறதுக்கு என்னமா நடிப்பா தெரியுமா? அப்ப மட்டும் தம்பி என் தங்க தம்பி என் கம்பின்னு சொல்லுவா. அதே போயிட்டு வந்த உடனே பார்க்கணும். யாமல எப்படி போட்டுக்க என் ரூம் உன்னை யாரு என் ரூமுக்கு வர சொன்னா அப்படின்னு எட்டி எட்டி மிதிப்பா பாரு. நறுக்கு நறுக்குன்னு கொட்டுவா பாரு. இவங்க பாரு எனக்கு இப்பவே இந்த முடியெல்லாம் கொட்டி போச்சு. தட்டி பாருங்க பாரு. ஆமால. ஆனா நான் ஏதாவது பண்ணுவேனா நான் உடனே டிஷும் டிஷும் அவளை அடிக்க போவேனா அந்தால அப்படின்பா. எங்க ஐயா அதுக்குன்னே ரெடியா இருப்பாருன்னு நினைக்கேன். அத்து புடிங்கிட்டு சாத்தம் அடிச்சு கட்டிட்டு வருவாரு பாரு. எல்லாம் எனக்கு பயமா வரும். ஓட்டமா ஓடிடுவேன். அப்பவுமே என்ன விடுவாரு? விரட்டி விரட்டி அடிப்பாரு. தெரு தெருவா விரட்டுவாரு. எப்படியோ அவர் கண்ணுல இருந்து மறைஞ்சு வரைக்கும் எங்கனையாவது ஏறி கிடப்போம்ல. ஆனா நைட்டான வீட்டுக்கு போய் தானே ஆகணும். கஷ்டப்பட்டு போவோம்ல. ஆனாலும் மறந்துருக்க மாட்டாரே. மறந்துருக்கவே மாட்டாரே. எப்பா அந்த அடியை எனக்கு கொடுத்தாதான் அவருக்கு தூக்கமே வரும். பாருடா அப்ப கூட எங்க அக்கா நல்ல மாதிரி அவர் மடியில ஏறி உட்கார்ந்துருப்பா. எதுவுமே பண்ணாதன்னா அவர் கையால அடி வாங்கிட்டு எங்க அம்மா கையால சொத்த வாங்கி தின்னுட்டு இருப்பேன். எனக்கு இருக்குது எங்க அம்மா ஒரு ஜீவனு தான். எங்க அம்மா தாம்ல என்ன அடி வாங்க விடாம பொத்தி பொத்தி பாதுகாக்காவே. உங்க அண்ணன் எனக்கு எங்க அப்பாக்கே ஏக பொறுத்தோம். எங்க அண்ணனுக்கும் எங்க அப்பாக்கும் ஆகவே ஆகாது. அத்தடி பையனை பிறந்து தப்பு பண்ணிட்டோமாடா. ரொம்ப தப்பு பண்ணிட்டோம்டா. பையனை பிறந்திருக்கவே கூடாது. நம்ம ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டோம்டா. அதான் நம்ம இந்த பிறவில பையனா பிறந்திருக்கோம். என்னடா சொல்றீங்க? ஆமாடா பெரிய பாவம் பண்ணிட்டோம்னு நினைக்கேன். அதான் நாம இந்த பிறவில பையனா பிறந்திருக்கோம். பையனா பிறந்தது பாவமா? சபிக்கப்பட்டவங்கடா நம்மலாம். அத்தா பையனா பிறந்திருக்கோம். ஏலே இதோட முடியாதுல. இன்னும் ஏகப்பட்டது இருக்குல. நாம இன்னும் ஏகப்பட்டதை சந்திக்க வேண்டியது இருக்குல. இன்னும் எங்க அக்கா என்னை இவ்வளவு அடி அடிக்கா. ஆனா நாளைக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறதே நான் தாங்கிறத மறந்து என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கா. அதோட அவன் நிப்பாட்டு வா. அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அவளுக்கு சீவந்தம் வைக்கணும். அவளுக்கு வளக்காப்பு வச்சு அவ பிள்ளைக்கு வயல நட்டுன்னு மொட்டு நொடிச்சுன்னு போடணும். பொங்கலே தீபாவளி நொட்டு நொடிச்சு எல்லாத்துக்கும் நாம உழைக்கிறத பூரா அவளுக்கு கொண்டு தட்டணும். அப்பவும் பாதவத்தில் நம்மளை விட்டு வைப்பாளுங்க. நீ எனக்கு என்னல செஞ்ச? ஒவ்வொரு வீட்லயுமே பாரு என்னமா சீர்திருத்தலாம் செய்றானுங்க தெரியுமானே. வாரம் வாரம் நம்ம வீட்டுக்கு அரிசி பருப்பு தோரம் பருப்புன்னு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போவாளுவ. அதெல்லாம் நம்ம கண்டு காணாம இருக்கணும். அது மட்டுமால நாமளே எப்படியோ ஒரு பிள்ளைய ஏமாத்தி பிறகு காதலிச்சு பிறகு வச்சிருப்போம். அக்கா காதலுக்கு கூட நம்ம அப்பா சம்மதிச்சிருவாரு. ஆனா நம்ம காதலுக்கு பாவி மனுஷன் அப்பத்தான் எதிரியா நிப்பாரு. சைத்தானா நிப்பாரு. ஆமால அதையும் மீறி போராடி பறக்கி அப்படி இப்படின்னு தாலி கட்டி குடும்பம் நடத்ததுக்குள்ள நமக்கு போதும் போதும் ஆயிரும்ல. சந்தோஷமா இருப்போமால. அப்போதானே தெரியும் நம்ம பொண்ணாட்டிக்கு நம்ம அக்கா எவ்வளவோ பரவாயில்லன்னு. இந்த பாதவத்திக்காகவா நம்ம அப்பா கிட்ட அவ்வளவு சண்டை போட்டோம். சொந்தக்கார பையில கிட்ட நாரிக்கிட்டு கிடந்தோம். நம்ம அப்பாவை சைத்தான ஆக்கணும் அப்படின்னு அப்ப வந்து நம்ம மண்டி பிச்சுக்கவே ஆரம்பிப்போம். அப்ப கண்ணை கட்டுக்க மாப்ள. ஆமாடா கண்ணதான் கட்டும். அடுத்து நம்ம பிள்ளை பத்திச்சிருப்போம் பாரு. அது நம்மள பாடா படுத்தும் போதாண்டா நம்ம அப்பா அறுவரவுக்கு தெரியும். அதோட விடுங்க அக்கா தங்கச்சி கட்டி கொடுத்துருப்போமே அவளுக்கு நம்மள விடுவாளுங்க. பொண்டாட்டி இங்க இருந்து இடிப்பா. உன் அக்கா தங்கச்சிக்கு செஞ்ச நான் என் அம்மா வீட்டுக்கு போயிருவேனே
அங்க அக்கா காரி நம்மள மிரட்டுவா. நீ எல்லாம் ஒரு தாய்மமே. ஊர் உலகத்துல இவ பாரு ஒவ்வொருத்தி என்ன சீர்சனத்தை செய்தாங்க தெரியுமா அப்படின்னு அவ நம்மள கருத்து போவா. அங்க அக்கா தங்கச்சி இடிப்பா, இங்க இவளும் இவ அக்கா தங்கச்சி நம்மள இடிப்பாளுக. ஆக மொத்தம் இந்த ஆம்பளை பெரிய இப்படிதான் சவிக்கப்பட்டதுடா. செய்யாம இருப்பாளா? என் தங்கச்சிக்கு கல்யாணம் பிரேசென்ட் போடுங்க, அதுக்கும் நாம தான் கடனை வாங்கி பிரேசென்ட் போடணும். எங்க அக்கா அம்மாவ வயசுக்கு வந்துட்டா அவளுக்கு நாம தான் ஏதாவது செய்யணும், அதையும் நம்ம தான் செய்யணும். அக்கா வீட்டு வலிக்கும் நம்ம தான் செய்யணும், பொண்டாட்டி வலிக்கும் நம்ம தான் செய்யணும், அம்மா வலிக்கும் நம்ம தான் செய்யணும், அப்பா வலிக்கும் நம்ம தான் செய்யணும். ஒட்டு மொத்தமா இந்த ஆம்பளைங்க தலையில இழிச்ச வாயில எழுதிருக்கடா. இப்ப புரியுதாடா? ஆம்பளைங்கள இழிச்சவைன்னு உனக்கு புரியுதாடா? நல்லா புரியுதா? அத நம்ம சபிக்கப்பட்டிருக்கோமே, இனி ஒண்ணும் பண்ண முடியாதா? பொம்பளை பிள்ளைங்க இல்லாத உலகத்துல பிறக்கலாம் நினைச்சாலும் பிறக்க முடியாது. அவளுக்கு இருந்தும் வாழ முடியாது, அவளுக்கு இல்லாமலும் வாழ முடியாது. நமக்கு எழுதப்படாத விதிடா. பொம்பளை பிள்ளைங்க எப்படி தெரியுமாடா? சொரிய சொரிய சுகமா இருக்கும்ல, அப்படிதான்டா. சொரிஞ்சதுக்கு அப்புறம் தான்டா காந்தானம் எடுக்கும். அப்படிதான்டா பொம்பளை பிள்ளைங்க. டேய், இந்த பேத்தி பிள்ளை இன்னத்துக்கு டியூஷன்ல போய் எல்லாத்தையும் ஒப்பிச்சிருப்பா. டேய், நான் ஹோம்வொர்க் நோட்ட வர வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன்டா. இந்த வீட்டுக்கு போனா எங்க அப்பா புரட்டி எடுப்பாருடா. டேய், நான் என் நோட்ட கிணத்து மூட்ல வச்சிட்டு வந்துட்டேன்டா. ஏலே, தண்ணி பட்டுருக்கும்லடா. டேய், அது கூட எனக்கு பரவாயில்லடா. வேற என்னடா? அதான் சொன்னியே, பொண்டாட்டி வழி தங்கச்சிகளுக்கு நம்ம தான் செய்யணும்னு. அத நினைச்சதால எனக்கு இப்பவே வேதனையா இருக்கு. ஏன்டா குழந்தைகளுக்கு மட்டும் நாம செய்யணும்? அவ அத்தான்னு சொல்லும்போது உனக்கு நல்லா இருக்கும். அப்போ பாரு. சொல்லிட்டேனே, தலையில எழுதின வீடிடா. சரிடா, இப்ப டியூஷனுக்கு போனா என்ன பண்ண? வழக்கம் போலதான் டவுசரை காட்டிட்டு அடி வாங்கிட வேண்டியதான். எனக்கெல்லாம் பழகி போச்சுடா. வாடா. டேய், வீட்டுல போய் எங்க அப்பா அடிப்பாரு. அடி வாங்கணும் முடியாயி போச்சுது. சரி, எங்கெல்லாம் வாங்கினா என்னடா? அடி வாங்கணும், அவ்வளவுதானே. வாங்கிருவோம், வாங்கடா. டேய், நீங்க போய்கிட்டே இருங்க, நான் பின்னாடியே வரேன்டா. யாம்ல? இல்லல, எதுக்கும் என் நோட்டு வீட்டுல தான் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வரேன்ல. இல்லல, டியூஷனை பார்த்தாலே கடுப்பா இருக்குது, ஸ்கூலை பார்த்தாலும் கடுப்பா இருக்குது. அந்த ஆத்திரத்திலே ஹோம்வொர்க் நோட்டை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப கடுப்பாயி போச்சுது. கோட்ல அடுப்பு பக்கத்துல தான் நின்னுகிட்டு இருந்தேன். அடுப்புக்குள்ள வச்சுட்டேனா இல்ல அடுப்புக்கு வெளியில வச்சுட்டு வந்தேன். நான் பார்த்துட்டு வந்துட்டோம்ல. எடி ராணி, எடி ராணி, எடி டியூஷனுக்கு போறேன் வாரியா? இவ சத்தமே கொடுக்க மாட்டா. நான் இனி முதல்ல டியூஷனுக்கு போறேன். ஒருத்தரையும் காணோம். சரி, நம்மளே உட்காருவோம். ஒரு டீச்சர் டீச்சர் வந்திருக்க மாட்டாவளோ? தங்கத்தா, தங்கத்தா, தங்கத்தா. சத்தம் கொடுக்க மாட்டியா? இல்ல, நான் கவனிக்கல. பயந்துட்டேன். பயந்துட்டியா? ஆமா, ரொம்ப பயந்துட்டேன். நீ பயப்படுற? ஆமா, நீங்க தானே எங்க வீட்ல நிறைய ரோசடி வாங்கிட்டு போனது. நான் மண்ணுக்குள்ள தண்டி வச்சுட்டேன். எங்க அம்மா கேட்டாவ தெருல இருக்கிறது வாங்கிட்டேன்னு சொல்லிட்டேன். எவ்வளவு ஆச்சுது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல, எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு தந்துறதே. வேண்டாம்னு சொல்றல? இல்ல, கடன் வேண்டாம். அது 4-5 தொட்டி இல்ல, நிறைய இருக்குது. அதான் ஒண்ணுனா ரெண்டுனா பரவாயில்ல. வேண்டாம், உனக்கு பிடிச்சிருக்குல்ல அது போதும். அது பக்கத்துல உரமும் வாங்கி வச்சிருக்கேன், பாத்துக்க. அது உரமா? நீ என்ன நினைச்ச? அது விதை நினைச்சிட்டேன். என்ன பண்ண? இன்னும் கொஞ்சம் இடத்துல மண்ணு தொட்டி உள்ள புதைச்சிட்டேன். திங்கத பொண்ணு நினைச்சு வாயில வைக்கலையே. இல்ல, அது
அதான் தெரியும், செடி கூட இருந்தனால கண்டிப்பா அது சம்பந்தமா தான் இருக்கும்னு நினைச்சேன். ம், சரி. ம். உங்க அம்மாவும் டியூஷன் அக்காவும் இல்லையோ? தெரியல, இன்னும் வரல நினைக்க. நீங்க டியூட்டிக்கு போகல? போகல, நைட்டு தான் போகணும். ம், சரி. நீங்க மட்டும் வீட்ல இருக்கீங்களோ? ஏன்? கேட்டேன். நான் வேணா போயிட்டு அப்புறமா வரட்டா? ஏன் சங்கடமா இருக்கா? சரி, பிடிக்கலன்னு சொல்லி நான் வெளியில போயிடுறேன். இல்ல, எங்க அம்மா தான் நீங்க இருக்கும்போது இருக்க கூடாதுன்னு சொன்னாவ. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாவல, அதான். ஏன்னு கேட்கல? அங்க அம்மா அடிக்கும்ல. ம், நான் அப்படி சொன்னது கோமா? இல்ல. இல்ல, சாரி. பரவாயில்ல. இல்ல, நான் அப்படி நினைக்கல. நீங்க நல்லவியே தான். எங்க அம்மா தான் அப்படி சொன்னாவல, அதான் உங்ககிட்ட சொன்னேன். சாரி. பரவாயில்ல. ச்சே, லூஸ் மாதிரி சொல்லிட்டேனே. சொல்லியிருக்க கூடாதோ? ம், என்ன பண்ண? என்ன யாராவது சொன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். நான் ஏன் அப்படி சொன்னேன்? அவளே அப்படி சொல்லிட்டா. இதுக்கப்புறமா நான் இங்க இருந்து நல்லா இருக்காது. அவளை பார்த்து தனியா பேசலான்னு வீட்டுக்குள்ள வந்தேன். சரி, தண்ணியை குடிச்சிட்டு கிளம்புவோம். இங்க பாருங்க. என்ன? ஒண்ணு இல்ல, தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். சரி. இல்ல, தண்ணி தண்ணி தண்ணியா வேணும்? சரி. நீங்க கோபப்பட்டுட்டீங்களோ? எதுக்கு? நான் அப்படி சொன்னேன்ல. இல்ல. சரி. இப்பெல்லாம் உனக்கு என்ன பார்த்தா பயம் இல்ல? இல்ல. ஏன்? தெரியல. நீங்க நல்லவர் தான். நீங்க நல்லவர்னு சொன்னேன். சரி. சரி. நான் தண்ணி குடிச்சிட்டு போறேன். சரி. பேக்க பிடிங்கல. கொண்டா. இன்னும் சிலையே